ஹலோ மக்களே, வெல்கம் டு டார்லேசி. இன்னைக்கு நாம ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா கொண்டை கடலை சுண்டல். இதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் கொண்டை கடலை 1/4 கிலோ. இதுக்கு ஆல்ரெடி கொண்டை கடலையை நாங்கள் 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சிருக்கோம். வேக வைக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கொண்டை கடலை கிரேவி வீடியோவில் அதை காட்டியிருக்கோம். லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கோம், அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கைப்பிடி, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 5, மீடியம் சைஸ் பச்சை மாங்காயில் பாதி. உங்களுக்கு மாங்காய் அதிகம் தேவைனாலும் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மாங்காவை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. பொடியாக நறுக்கின தேங்காய் 1 கைப்பிடி. உங்களுக்கு தேங்காய் விருப்பம் இல்லைன்னா சேர்த்திக்காதீங்க. வாங்க இதை எப்படி பண்ணலான்றதை இப்போ பார்ப்போம். கடாயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிஞ்சதுமே கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது ரெண்டுத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ வெட்டி வச்சிருக்க தேங்காயை போட்டு ஒரு 1 மினிட்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த நேரத்தில் மாங்காவை ஆட் பண்ணி 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு கொண்டைக்கடலை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இது ஆல்ரெடி வேக வச்ச கடலை தான். இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூளை போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சுவையான கொண்டைக்கடலை சுண்டல் ஈஸியாகவே ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.